ஸோ ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கிரெடிட் பாலிசி பேஸ் பண்ணி எந்த கிரெடிட் பாலிசி சூஸ் பண்ண பெட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ கிரெடிட் ஸ்டாண்டர்ட்னா, can we do credit sales to some selected categories of persons? அது இல்லாமல் கிரெடிட் டேர்ம்ஸ் 2/10 net 60 or 0/2 net 60. Okay, so now 2/0. Okay, 2/0, 2% discount on the immediate payment, or you have to pay fully by the end of 60th date. இதெல்லாம் தான் நமக்கு இங்கே இருக்கு. இதில் 2% discount will be eligible for payment made within 10th date. This is related to the cash discount. Else, you can enjoy the credit period for 60 days. And the collection efforts will also be taken. அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த கிரெடிட் பாலிசி பேஸ் பண்ணி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வரும். ஏஜிங் ஸ்கெடியூல் ஃபேக்டரிங்கில் நமக்கு வரும். ஏஜிங் ஸ்கெடியூல் அண்ட் ஃபேக்டரிங் இன் ஆல் திஸ் 3. இப்போ இந்த கிரெடிட் பாலிசிக்கு வரும்போது சேல்ஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட், அதாவது வேரியபிள் காஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், இது ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். Okay, these two are being the total cost. அதுலேருந்து இதுக்கு ரிலேட்டட் காஸ்ட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வரணும். பிகாஸ் ஆஃப் கிரெடிட் பாலிசி, கிரெடிட் டேர்ம், கிரெடிட் ஸ்டாண்டர்ட், யூ மே ஹேவ் த சான்ஸ் ஆஃப் பேட் debt. Or because of the credit term, you may have the credit period as well as cash discount, but இது expenses. Cash discount expenses. இதெல்லாம் போக வரது residual income. Like apart from that, இந்த கிரெடிட் பீரியடுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஆவரேஜ் ரிசீவபிள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தென் திஸ் வில் பி த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். இதை லெஸ் பண்ணிட்டோம்னா தட் இஸ் வாட் அபவுட் த ஃபைனல் வேல்யூ. இந்த வேல்யூ அதிகமாச்சுன்னா அந்த பாலிசி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம், இல்லைன்னா கிடையாது. Clear? இது one of the approaches. இன்னொரு அப்ரோச் வந்து, ரெண்டு மாடல் இருந்துச்சுன்னா எக்ஸிஸ்டிங் மாடலுக்கும் நியூ மாடல் போகிறதுனால என்ன எக்ஸ்ட்ரா காஸ்ட் வருது, இல்லை எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்குறோம். இன்க்ரிமெண்டல் அப்ரோச். மூணாவது அப்ரோச்சில் பொறுத்த வரைக்கும் இதை விட்டுருங்க. இந்த என்டையர் ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட் ரிசீவபிள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன கிடைக்குது, திஸ் ரிட்டர்ன் டிவைடட் பை அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் பர்சன்டேஜில் போடுங்க. இது என்ன ரிட்டர்ன் வருதுன்னு பாருங்கள். இது அந்த கம்பெனியுடைய காஸ்ட்டை காட்டிலும் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா பெட்டர், யூ ஆர் ரியலி மேக்கிங் குட் ப்ராஃபிட்னு அர்த்தம். இந்த 3 ஆங்கிளில் பார்க்கலாம். மேஜர் கேசஸில் வந்து டிஃபால்ட், நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொன்னாலே அதான் டிஃபால்ட். இன்க்ரிமெண்டல் அப்ரோச்சோ இல்லை இந்த மாதிரி டோட்டல் அப்ரோச்சோ எந்த அப்ரோச் வேணாலும் நீங்கள் போடலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் 3 மாடலையும் போட்டு காமிச்சிருக்கிறேன். எக்ஸாமில் எந்த மாடல் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்க, யூ கேன் கோ ஃபார் த டோட்டல் மாடல் இட் செல்ஃப். ஏன்னா இன்க்ரிமெண்டல் சொன்னாலும் திரும்பவும் நீங்கள் ரெண்டே ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனுக்காவது. அதனால் டோட்டல் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கேஷ் காஸ்ட் மாடல். இந்த இன்க்ரிமெண்டல் மாடலில் வரும்போது ஃபிக்ஸ்டு காஸ்ட் இரலவெண்ட்னு நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம், ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரிமைன் சேம். அதுக்கு ஒரு 10% இது 100 ரூபான்னு சொன்னால் அது 10% 10 ரூபா நமக்கு காஸ்ட் ஆகுதுன்னா அது எல்லாத்துலேயுமே 10 ரூபா தானே. அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயுமே அவுட்புட்டோட ஃபைனல் வேல்யூ 10 ரூபா ஜாஸ்தி இருக்கும். முடிவு வந்து பெருசாக இம்பேக்ட் இருக்காது. அப்படிங்கிறதுனால சில சமயம் வி நெவர் பாதர் அபவுட் த ஃபிக்ஸ்டு காஸ்ட். இஸ் தட் ஓகே? These are the concepts we have to be clear with that. So இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு illustrations ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். Subsequent illustration will now deal here. எல்லா விஷயத்தையும் பார்த்துரும். இந்த இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் we discussed for
credit term, especially credit period as well as cash discount ரெண்டும் சேர்த்து வந்திருக்கு. I think இங்கே டிஸ்கவுண்ட் கூட கிடையாது, ஒன்றும் கிரெடிட் பீரியட் மட்டும் தான் பார்த்துருக்குறோம். We'll have one more approach, one more illustration. Illustration number 2. இதே மாதிரி அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்க, சம் ஈஸியாக போட்டுடலாம், ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ். We'll try to finish up as soon as possible. Now, credit term, credit period உள்ளது. Without fixed cost model, fixed cost நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் உங்களுடைய ப்ராஃபிட்டில் ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இருக்காது. போன இல்லஸ்ட்ரேஷனில் கூட நீங்கள் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா பெருசாக இம்பாக்ட் இருக்காதுங்க. ஏன்னா இந்த 37,500 நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? அப்படியே 37,500 இங்கே ஜாஸ்தியாகும், எல்லா இதுலையுமே ஜாஸ்தியாகும். அப்படியும் அல்டிமேட் டிசிஷன் வந்து இதில் வந்து அதே 37,500 ஜாஸ்தியாகும். அப்படியும் அல்டிமேட் ஆன்சரில் ஒன்றும் டிசிஷன் மேக்கிங்க்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. தட்ஸ் வை சம்டைம்ஸ் we can take the fixed cost if it is given clearly. If it is not so, you can simply skip that also. ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட் இல்லாத மாடல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, in this case question number 2. X Limited currently has an annual turnover of 20 lakhs and average collection period being 4 weeks. Current scenario ACP வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 4 weeks average collection period. Sales being 20 lakhs. Okay, 20 lakhs. I can put the value in lakhs. 20 lakhs. The company proposed to introduce a more liberal credit policy which they hope will generate additional sales. Proposed credit policy வந்து first number, increase the collection period by 2 weeks. அப்போ ACP by 2 weeks ஏற்கனவே 4 weeks இருக்கு, இன்னும் 2 வாரம் தள்ளி போடலாமே அப்படிங்கும்போது 6 weeks ஆகிடுது. இது ஒரு பாலிசி. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் வந்து ஒரு 2 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். முன்னாடி 20 லட்சமாக இருந்துச்சு, இப்போ 22 லட்சமாக மாறிடும். And of course, percentage of default is also there. We'll come to the part later on. Option 2, policy 2, policy 3 and policy 4. Policy 3 and policy 4. So, இது வந்து 4 weeks increase ஆகுது. அப்படின்னா what is the new ACP? What is the new ACP? 8 weeks. Always remember from the base we have to take. நீங்கள் பாட்டுக்கு 6லேருந்து ஆட் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பீங் 2.5 lakhs. அப்படின்னா எக்ஸிஸ்டிங் 20லேருந்து இன்க்ரீஸ் பண்ணணும் 22.5. தேர்ட் கேஸ் வரும்போது 6 weeks இன்க்ரீஸ் ஆகுது, 4 + 6 10 weeks மாற்றுறீங்க. அதனால் உங்களுடைய சேல்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகுது, கடன் ஜாஸ்தி கிடைக்குது இல்லையா, ரொம்ப பேர் willing to purchase more. அப்போ 23.5. லாஸ்ட் கேஸ் 8 weeks எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, 4 + 8 12 weeks. Your sales will also be increasing by 5 lakhs, up at 25 lakhs. The selling price of the product is ₹10 and then the variable cost per unit being 7. Abdina 7 by 10. 70% is the variable cost. We can now subtract the variable cost from here. For every sales, the variable cost component being 70%. அப்போ 70% வந்து calculate பண்ணிடலாம். Here it is 14 lakhs. Here 15.4. 15.4 and here 15.75, here 16.45, here 17.50. The current bad debt loss being 1% and desired rate of return on investment being 20%. அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை 20% ரிட்டர்ன் வரணும்னு நினைக்கிறாங்க. For calculation, a year is to be taken to comprise 52 weeks. ஒரு வாரம் அப்படிங்கிறது, ஒரு வருஷம் அப்படிங்கிறது 52 வாரமாக எடுத்துக்க சொல்கிறேன். Indicate which of the above policies you would recommend the company to adapt. Okay.
அப்போ first you will find out the profit here. Okay, so bad debt subtract பண்ணிக்கலாம். Bad debt for the current scenario being 1%. அப்போ இந்த 20 lakhs 1% போட்டிங்கன்னா 20,000 rupees. பாலிசி 1ல bad debt வந்து 1%லேருந்து 2% மாறிடுது. Then this value being 0.44. And then here 3% increase ஆயிடுது. 22.5க்கு 3% போட்டிங்கன்னா the value being 0.68. Third caseல 5%. அப்போ 23.5ல 5% போட்டிங்கன்னா 1.18, 2 digits round up பண்ணிக்கிறேன். Last 6%, அப்போ 25 lakhs 6% போட்டிங்கன்னா 1.5 will be the bad debt. By subtracting these two losses and costs, bad debt being the loss and variable cost being cost, ரெண்டையும் subtract பண்ணிட்டீங்கன்னா you will be getting the expected profit. Expected profit in the very first scenario being 5.80, second case 6.16, third case 6.07, second, then third option la varumbodhu 5.87, last case la 6. Now as you invest in this receivables, your money is locked. உங்களுக்கு தேவையான பணத்தை ரைஸ் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா 20% அப்படின்னா அந்த அமௌண்ட்டாவது எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கேல்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுவீங்க? ஓகே, யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ். ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கிரெடிட் சேல்ஸ் இன்ட்டு ஏசிபி இன்ட்டு, இல்லையா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிரெடிட் சேல்ஸ் வருது into number of periods of sales remains unsettled. That's what about the debtors balance. அதுக்கு நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ டெட்டாஸ் இருக்கோ அந்த அமௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் இருக்குது, அந்த பணம் என் கையில் இல்லை, அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேல்ஸ், அதில் எத்தனை மாதத்துக்குரியது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ தட் இஸ் ஹவு யூ கேன் கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் ஹியர். ஸோ ஃபார் த கரண்ட் சினாரியோ த சேல்ஸ் பீயிங் கிரெடிட் சேல்ஸ் எடுத்துக்கலாம், பட் காஸ்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட் ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் டோட்டல் காஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே வேரியபிள் காஸ்ட் இருக்குன்னா யூ கேன் டேக் ஒன்லி த வேரியபிள் காஸ்ட் இட் செல்ஃப் ரேதர் தென் திஸ் ஒன். இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம், வேரியபிள் காஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் கிவ் த ஹிண்ட் த அதர் வே ஆஃப் கால்குலேஷன், யூ கேன் டேக் த சேல்ஸ். எனிஹவ் என்னுடைய பணம் எவ்வளோ லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அப்படி சொல்கிறது ஒன் ஆஃப் தி ஆங்கிள் வேர் இட்ஸ் ஒன்லி வேரியபிள் காஸ்ட். இன்னொரு ஆங்கிள் என்னுடைய பணம் லாக் ஆனது மட்டும் இல்லாமல் எனக்கு வர வேண்டிய பணம் லேட் ஆச்சு இல்லையா, அதுவும் எனக்கு லாஸ் தானே அப்படிங்கிற ஆங்கிள் பார்க்கும்போது சேல்ஸ் எடுக்கலாம். ஸோ ரெண்டு ஆஸ்பெக்டும் கரெக்ட் தான். So you can stick on to the cost only predominantly, no need to worry about that. So அப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோவில் பொறுத்த வரைக்கும் 14 lakhs current scenario, 14 lakhs ACP being 4 weeks, so 4 by 52 in a year, 52 in a year into rate of interest being 0.2. 14 into 4 by 52 into 0.2, what is the value? I think 0.22. So 0.22 check பண்ணுங்க. Okay, 0.22. First optionல வரும்போது your variable cost being 15.4 into the number of period here being 6 by 52, 6 week into 0.2, and now the value being 0.36. Second optionல your credit variable cost being 15.75 into period being 8 weeks, so 8 by 52 into rate of interest being 0.2, then the ultimate value being 0.48. Scenario 3 la varumbodhu variable cost 16.45 into the period being 10 weeks, 10 by 52 into period here being 10 by 52 and rate of interest being 0.2. Hope the value being 0.63. எல்லாமே என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. there may be errors, printing mistake எல்லாமே இருக்கும். புக்கில் நான் காப்பி பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணுவேன். intimate me. You have to work out the calculations. எல்லாமே calculator இல்லாமல் பண்ண முடியாது. use the calculator. The last case
17.50 into the period in the last case being 12 weeks, so 12 by 52 into rate of interest being 0.2. The final value being 0.81. Okay, 0.81. அப்போ இதையும் தாண்டி உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்க்குறோம். That's what about the net benefits or residual income, net benefit. The net benefit in the very first case is 5.58, second case 5.80, third case 5.59, and the fourth case 5.24, and last 5.19. Among all the models, the highest revenue possible here, so we have to choose the policy one rather than current or other policies. So we can recommend extend the credit collection period by another 2 weeks. 4 வாரத்துக்கு பதிலா 6 வாரமா மாத்துங்க, உங்களுக்கு டீசெண்டா ஒரு ப்ராஃபிட் எக்ஸஸா கிடைக்கும் அப்படின்றத நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். Clear text பண்ணுங்க. We'll move on to the next one. Clear? Format மைண்ட்ல வச்சுங்க, சம்ஸ் திரும்ப சால்வ் பண்ணுங்க, you will be master with this. Next, question number 3ல கிரெடிட் டேர்ம்லயே கேஷ் டிஸ்கவுண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்ததுல பீரியட் மட்டும் தான் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிற இல்லஸ்ட்ரேஷனில் டிஸ்கவுண்ட்டும் சேர்ற மாதிரியான இல்லஸ்ட்ரேஷன். ஓகே, இந்த கொஸ்டின் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் சிஏ ஃபைனலில் 5 மார்க்கு கேட்டது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 98ல். இப்போ இது இன்டருக்கு வந்துருச்சு. பாருங்கள், அந்த காலத்தில் ஃபைனலில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான். அப்போ நாங்கள் ஃபைனல் அப்பயே படிச்சிருக்கலாமே சார். ஈவன் 1970, 75 அந்த பீரியடில் இன்னும் சிம்பிளாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற பிகாம் லெவல் தான். என்னோட டீச்சர் வந்து 1970s எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஒன்று போட்டார். சார் என்ன சார் ஒன்றுமே இல்லைண்ணே, அந்த காலத்தில் அவ்வளோதான் நாங்கள் படிக்கும்போது அப்படின்னாரு. இப்போ என்னடா கண்டாமனா இருந்துச்சு. நான் படிக்கிற காலத்தில் அஃப்கோர்ஸ் நான் பிகாம் படிக்கும்போது ஐ ஜாயின் சிஎம்ஏ பிட் லேட் ஏஜ், கொஞ்சம் ஒரு 4-5 இயர்ஸ் பிறகு தான் ஜாயின் பண்ணேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் பிகாம் ஜாயின் பண்ணும்போது பிகாமில் நீங்கள் டேக்ஸில் 60, அக்கௌண்ட்ஸில் 60ன்னு சொன்னால் அந்தந்த பேப்பர்லுமே சிஏல படிக்கும்போது எக்ஸம்ஷன். அப்புறமேட்டு பார்த்தாங்க பிகாமில் மார்க் அள்ளி போட்டோன்னே அவன் உஜாராயிட்டான். இது ஒன்றும் ஆகுறது இல்லை. அதனால் அதை அந்த எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத கட் பண்ணிட்டான். அப்போ சிஏ படிக்கிறவங்கெல்லாம் ப்ராப்ளி அரௌண்டு 1990s அந்த பீரியட் சொல்கிறேன். 1990s வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸு, கார்பரேட் டேக்ஸு, கார்பரேட் அக்கௌண்ட்ஸு அண்டு இன்கம் டேக்ஸ், கம்பெனி லா, இந்த 4 பேப்பர் எக்ஸாம்ஸில் வந்துடும். அதானே சார் நாங்கள் விழுந்து படிக்கிறோம். அப்போ ஆல்மோஸ்ட் பிகாமில் என்ன ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி தேவைப்பட்டுச்சு அந்த காலத்தில். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய டீச்சர் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவர், ஓகே ஹீ இஸ் ரிட்டையர்டு டீச்சர் நவ், அவர் சொன்னார் என்னுடைய கிளாஸில் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த காலத்தில், 38 பேர் சார்ட்டர் அக்கௌண்டன்ட், 2 பேர் அதில் ஒருத்தர் டீச்சர் நான் தான், இன்னொருத்தர் வந்து ப்ரொஃபஸர் வேற ஒரு காலேஜில் இருக்கிறார். இருக்கிறதுலே பாவப்பட்டது நான் தான் அப்படி சொல்லி பரவாயில்ல அடிக்கடி. இந்த 40 பேருக்கும் டீச்சர் யாருன்னா என்னுடைய டீச்சர் ப்ரொஃபஸர் MP பெங்களூர். ஓகே, ஹி வாஸ் த டீச்சர் ஃபார் தெம்.
சொல்லுவார் அவர் வந்தார்னா ஒரு மாதிரி ஜைஜாண்டிக் ஃபிகர். ஸோ யூ கேனாட் ஆஸ்க் ஹிம் எனி அதர் டீவியேட்டட் கொஷின்ஸ் அதர் தென் சப்ஜெக்ட். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். 40 ஸ்டூடெண்ட்ஸ் எம்காம், ஐ திங்க் இட்ஸ் எம்காம் லெவல். எம்காம் லெவலில் 40 ஸ்டூடெண்ட்ஸில் அந்த பேட்சில் 38 பேர் சார்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிகாமுக்கு இதுக்கும் பயங்கர வேஸ்ட் டிஃப்ரென்ஸ். பிகாம் இது எல்லாம் எப்போ யோசிச்சு அதெல்லாம் உள்ளார கொண்டு வந்து தெரியல. காலேஜஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போல்லாம் காலேஜில் அட்மிஷன்லாம் கிடையவே கிடைக்காது. ரொம்ப ஃபைட் பண்ணி தான் அட்மிஷன்ஸ் வாங்கணும். ஓகே, இப்போ வந்து கூப்பிட்டு கொடுப்பாங்க. சார் என்னால் வர முடியாது, இருங்கப்பா நானே வந்து உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேன், 4 நாள் காலேஜுக்கு வர முடியாது, கவலைப்படாதப்பா, ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கூட நான் பார்த்துக்கிறேன். இப்படி வந்தது பிறகு என்ன ஆயிடுச்சு, அதை டிகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து May 98 சிஏ ஃபைனலில் கேட்கும்போது இதான் கொஷின் ஸ்டேட். ரைட், நாங்கள் அப்பயே பாஸ் பண்ணியிருக்கலாமே சார். யூ ஆர் லிவிங் இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் நவ். ரைட். The present credit terms of P company are 1/10 net 10. So ரெண்டு பாலிசி. இப்போ ஃபர்ஸ்ட் பாலிசி வந்து 1/10 net 30 அப்படிங்கிற பாலிசி. அப்படின்னு அர்த்தம், 10th டேட்குள்ளார பேமெண்ட் பண்ணால் 1% டிஸ்கவுண்ட், அதர்வைஸ் 30th டேட் யூ ஹேவ் டு பே ஃபுல்லி. இட்ஸ் ஆனுவல் சேல்ஸ் ஆர் 80 lakhs. இதோடைய சேல்ஸ் எவ்வளோ இருக்கு? 80 lakhs இருக்கு. இட்ஸ் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் இஸ் 20 days. ஏசிபி 20 days. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 30 நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறேன், ஆனால் 10 நாளுக்குள்ளார கொடுத்தா 1% டிஸ்கவுண்ட். சில பேர் டிஸ்கவுண்ட் என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க, சில பேர் கிரெடிட் பீரியட் என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இட் ஷுட் பி எனிவேர் பிட்வீன் 10 to 20 daysக்குள்ளார இருக்குது. 10 to 30 daysக்குள்ளார இருக்குது, விச் இஸ் 20 கரெக்ட். இட்ஸ் வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் டு சேல்ஸ் ஆர் 0.85 and 0.95. ஸோ அப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து 0.85, ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் 0.95 அப்படின்னு சொன்னாக்க வேரியபிள் காஸ்ட் 0.85, ஃபிக்ஸ்டு காஸ்ட் 0.10 இருக்கும். ரெண்டு சேர்த்து 0.95 அப்படின்னு நம்ம மீன் பண்ணியிருக்கிறோம். ஸோ தென் யூ கேன் கால்குலேட் த வேரியபிள் காஸ்ட் ஹியர். வேரியபிள் காஸ்ட் பீயிங் 0.85 times of this one. I think it is 68 lakhs. ஃபிக்ஸ்டு காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.1, அதாவது 8 lakhs. ஒன்ஸ் 8 lakhs கால்குலேட் பண்ணிட்டோம்னா இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆல்சோ. வேரிய ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது. அண்ட் இட்ஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் 10%. இவங்களுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதில் 10% எனக்கு வந்து ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதான் அவங்களுடைய கம்பெனியுடைய கடனுக்கான வட்டி, இன்ட்ரெஸ்ட். The proportion of sales on which customers currently take discount is 50%. எவ்வளோ பேர் கேஷ் டிஸ்கவுண்ட் பீரியடை என்ஜாய் பண்ணிக்கிறாங்கன்னா 50%. 100 பேர் விற்றாக்க 50 பேர் வந்து இம்மீடியட்டாக பணத்தை கொடுத்துட்றேன், டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. P company is considering relaxing its discount terms to 2/10 net 30. அப்போ அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, 2/10 net 30ன்னு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க இவங்க. இப்போ ஓகே, such a relaxation is expected to increase the sales by 5 lakhs. இப்போ சேல்ஸ் 80 lakhs இருக்குது, இங்கே இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன மாறிடுது, 85 lakhs மாறிடுது. This becomes 85 lakhs. Reduce the average collection period to 14 days. இப்போ டிஸ்கவுண்ட் இப்போ இன்னும் ஜாஸ்தி கிடைக்குது. முன்னாடி 1% கிடைச்சது, இப்போ 2% கிடைக்குதுன்னா எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் டிஸ்கவுண்ட் என்ஜாய் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி டிஸ்கவுண்ட் பீரியடை என்ஜாய் பண்ணுறதுனால, சார் மீன்ஸ் கேஷ் டிஸ்கவுண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுனால நமக்கு ஏசிபி வந்து 20க்கு பதிலாக 14 days குறைஞ்சி போச்சு. ரொம்ப சீக்கிரம் நம்ம பணத்தையும் கொடுத்துறாங்க. அப்போ என்னுடைய 14 days சேல்ஸ் தான் பிளாக் ஆகிருக்கும். தட் மே பி த டெட்டாஸ். முன்னாடி 20 days சேல்ஸ் வந்து டெட்டாஸாக இருந்துச்சு, இப்போ ஒன்லி 14 days சேல்ஸ் வில் பி மை டெட்டாஸ். அண்ட் இன்க்ரீஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டிஸ்கவுண்ட் டு சேல்ஸ் பீங் 0.8. இப்போ டிஸ்கவுண்ட் சேல்ஸ் வந்து எவ்வளோ கேட்குறாங்க, 80% பையர்ஸ் ஆர் நவ் ஆப்டிங் ஃபார் த டிஸ்கவுண்ட் சேல்ஸ். முன்னாடி 50, 80%. வாட் வில் பி த எஃபெக்ட் ஆஃப் ரிலாக்ஸிங் த டிஸ்கவுண்ட் பாலிசி அண்ட் கம்பெனிஸ் ப்ராஃபிட்? Take a year as 360 days, right? So sales minus these two costs. அப்போ இதில் 80 இருக்கும்போது 85%, 85 இருக்கும்போது எவ்வளோ வரும், 85க்கு 85% போட்டிங்கன்னா the variable cost for the option 2 being 72.25. ஆனால் fixed cost பார்த்து நீங்கள் பார்த்து 10% போட்டு 8.5 போட்டுறக்கூடாது. Whenever the fixed cost in terms of per unit or percentage கொடுத்திருந்தால் it is available or applicable only for the given level of operation. அதுக்கப்புறம் எந்த ஆப்ரேஷன்ஸ் இருந்தாலும் கிவன் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் வச்சு அரேஞ்ச் பண்ணது அப்படியே கான்ஸ்டன்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஹியர் இட் இஸ் ஆல்வேஸ் 8 lakhs.
and you have to find out the cash discount here. Cash discount. First scenario cash discount எப்படி கண்டுபிடிப்பீங்க? First scenario actually 80 lakhs sales பண்ணியிருக்கிறோம், அதில் 50% என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் scenarioல. அவங்க கேஷ் டிஸ்கவுண்ட் வேணும்னு கேட்குறாங்க. கேஷ் டிஸ்கவுண்ட் வேணும்னா நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது? 1% டிஸ்கவுண்ட் வில் பி கிவன். 1/10 அப்படின்னு சொன்னா 1% டிஸ்கவுண்ட் வில் பி கிவன் ஃபார் பேமெண்ட் மேட் வித்தின் 10th டே. அப்போ 80 lakhs இன்ட்டு 50% இன்ட்டு 1% போட்டிங்கன்னா 40,000 நினைக்கிறேன். ஸோ 0.4 lakhs இஸ் த டிஸ்கவுண்ட் ஃபார் த கரண்ட் சினாரியோ. நான் நியூ பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நியூ பிளானுக்கு சேல்ஸ் பீங் 85 lakhs. நியூ பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணவொன்னே கிட்டத்தட்ட 80% ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஆர் வில்லிங் டு டேக் அப் தி கேஷ் டிஸ்கவுண்ட். Now it's our duty to offer them cash discount, not at 1% revised rate, and 2% offer பண்ண வேண்டியதா இருக்கு. So 85 into 80% is the cash sales proportion. அதுல 2% போட்டீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 1.36. அப்ப you will be getting expected profit. Expected profit. This is called expected profit. So first case, the expected profit being 3.60 and இங்கே expected profit 3.39. அதுலேருந்து இப்போ நம்ம என்ன லெஸ் பண்ணியிருக்கணும்? என்னுடைய பணம் அதில் லாக் ஆகிருக்கே சார், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது the formula being credit sales or variable cost or total cost. இங்கே total cost நம்ம எடுத்துக்கலாம். என்ன காரணம்? ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்ததுனால நம்ம டோட்டல் காஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் காஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட், இதுதான் வந்து நம்மளுடைய ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் ஆர் டெட்டாஸோடைய பேலன்ஸ். அதில் வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் வி எக்ஸ்பெக்ட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் கிடைச்சிடும். ஸோ டோட்டல் காஸ்ட் இன் திஸ் கேஸ் பீங் first case the total cost, you have to add up these two. I consider the total cost including the fixed cost அப்படின்னு வச்சுக்கலாம். 74 lakhs into ACP being 76 lakhs, okay, into ACP being 20 days, ஒரு வருஷம்னா 360 days, into rate of interest being 0.1. What is the final value? 0.42 will be the final value. So interest expected for the first scenario 0.42. Second option la உங்களுடைய total cost வந்து 80.25. You have to add up these two. 80.25 into rate of interest வந்து 10%, but now the ACP being only 14 days, so 14/360 into அதுக்கு நான் என்ன ரேட் எதிர்பார்க்குறேன்? 10%. Then the value being 0.31. So 0.31 is the rate of interest. It's the amount of interest I am losing. So இப்போ நான் டிஸ்கவுண்ட் ஜாஸ்தியாக கொடுத்ததுனால எல்லாருமே டிஸ்கவுண்ட் என்ஜாய் பண்ணதுனால எனக்கு டெட்டாஸ் பேலன்ஸ் குறைஞ்சிருச்சு. அப்போ அதனால ஒரு பெனிஃபிட் வந்திருக்கு. Now what is the ultimate result? First case 3.18, second case 3.08. அப்போ இதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸிஸ்டிங் பிளான் தான் பெஸ்ட்டு. செகண்ட் பிளான் இஸ் நாட் அக்செப்ட். நீங்கள் 2% டிஸ்கவுண்ட் கொடுத்து வேஸ்ட்டு. உங்களுடைய அல்டிமேட் ப்ராஃபிட், அஃப்கோர்ஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அல்டிமேட் ப்ராஃபிட் குறையுது. அதனால யூ டோன்ட் ரெக்கமெண்ட் தி ப்ரொபோஸ்ட் பிளான். எக்ஸிஸ்டிங் பிளான் இஸ் சுப்பீரியர் தென் த ப்ரொபோஸ்ட் பிளான். இஸ் தட் கிளியர்? கிளியர்னா மெசேஜ் பண்ணுங்க. வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல் அபவுட் கிரெடிட் ஸ்டாண்டர்ட். கிரெடிட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாடல் பார்க்க போறோம்.
Now, next illustration. இதுவரைக்கும் பார்த்தது வேற, இந்த கிரெடிட் ஸ்டாண்டர்ட் கேஸ் சம் வேற மாடல்ல இருக்கும். வில் see that. இப்போ இதுவரைக்கும் பார்த்த மாடல் எப்படின்னா, நீங்கள் கிரெடிட் பாலிசியை ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா சேல்ஸ் அதிகமாகும், அது அந்த மாதிரி காஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அல்டிமேட் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த மாடலில் பொறுத்த வரைக்கும் கேன் ஐ டூ சேல்ஸ் டு சம் டிஃபால்டர் ஆல்சோ. கேட்டகரைஸ் பண்ணுறோம், நம்மளுடைய கஸ்டமர்ஸை கேட்டகரைஸ் பண்ணுறோம், A to B வரைக்கும், A to C, Dன்னு 4 கேட்டகரி பண்ணுறோம். We are pretty sure that if I are selling the commodity to D, definitely we will be facing default. இப்போ என்னுடைய கொஸ்டின் வந்து அவனுக்கு சேல் பண்ணலாமா வேண்டாமா. இப்போ சேல் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணும்போது 100 ரூபா கொடுத்து பார்ப்போமே. அப்போ 100 ரூபா கொடுத்தால் வாட் இஸ் அ காஸ்ட் ஃபார் தட் அண்ட் வாட் இஸ் அ லாஸஸ் ஐ எம் ஃபேஸிங், நெட் ரிசல்ட் பிகாஸ் ஆஃப் செல்லிங் டு ஹிம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால யூ அஷ்யூம் சேல்ஸ் குட் பி 100. கேன் வி டூ இட் ஆர் நாட் டு ஏ 100 ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கலாம். இது வரைக்கும் அப்படி கிடையாது. சேல்ஸ் கொடுத்துருவாங்க, பாலிசி ரிலாக்ஸ் பண்ணும்போது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அந்த பாலிசி ஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது சேல்ஸ் டிக்ரீஸ் ஆகும், அது மாதிரி மாற்றும். இது அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு அஷ்யூம் a sales amount. Okay. Credit standard case. The credit manager of XYZ Limited is reappraising the company's credit policy. So credit policy appraise பண்றாங்க, இது கரெக்டா இருக்கா இல்லையா, இது மாத்தினா ஏதாவது சேல்ஸ் அதிகப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு. The company sells the products on term net 30. இப்போ எப்படி சேல் பண்றாங்க, net 30, நோ கேஷ் டிஸ்கவுண்ட், 30ஆம் நாள் பணத்தை கொடுங்க, போயிட்டே இருங்க, 30 நாள் கிரெடிட் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. Cost of goods sold is 85%, cost of goods sold of sales, and fixed cost are further 5% sales. Okay, இந்த மாதிரி கேஸில் ஃபிக்ஸ்டு காஸ்ட் irrelevant. ஏற்கனவே நான் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு லாபத்தை பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னொருத்தனுக்கு நான் கிரெடிட்டில் கொடுத்தா வாங்கிக்கிறேன்றான். அப்போ கொடுத்தா எனக்கு அடிஷனல் காஸ்ட் என்னது, only the variable cost, fixed cost is most probably irrelevant in this case. Is that clear? That's how you can assume. Additional sales தானே, அதனால இது irrelevant always. So fixed cost is irrelevant always. சம்ம கூட இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. XYZ classifies its customers on a scale of 1 to 4. During the past 5 years, the experience was as under. 4 கேட்டகரியை பிரிச்சிருக்கிறோம், 1, 2, 3, 4. பாஸ்ட் இயர்ஸ்லேருந்து இவங்கள்ட்ட நம்ம சேல்ஸ் பண்ணி அப்சர்வேஷன் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறவர் டிஃபால்ட்டே பண்ண மாட்டார், 4th கேட்டகரியில் இருக்கிறவர் டிஃபால்ட் பண்ணுவார். அது இல்லாமல் ஏசிபி இஸ் ஆல்சோ கிவன். ஸோ ஏசிபி ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறவருக்கு 45 டேஸ் ஆகுது, செகண்ட் கேட்டகரி 42, தேர்ட் கேட்டகரி 40 டேஸு, லாஸ்ட் கேட்டகரி 80. வாட் அபவுட் த டிஃபால்ட் சார்? டிஃபால்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க, இவர்கிட்ட எந்த டிஃபால்ட்டும் ஆகலை. ரெண்டாவது கேட்டகரியில் இருக்கிறவனுக்கு நம்ம விற்றோம்னா 2% டிஃபால்ட் ஆகுது. மூணாவது கேட்டகரியில் இருக்கிறவன்ட்ட விற்றாக்க 10% டிஃபால்ட் ஆகுது. லாஸ்ட் கேட்டகரியாக இருந்தால் 20% நமக்கு டிஃபால்ட் ஆகுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 15%. அப்போ சேல்ஸை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ அவருக்கு சேல்ஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு பண்ணணும். சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க என்ன சேல்ஸ் பண்ணுறது, 100 ரூபாய் வச்சுக்கலாமா இல்லை 1000 ரூபாய் வச்சுக்க, ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் an assumed sales number of ₹100 for all this category. So I assume sales assumed. இவருக்கு நான் 100 ரூபாய் வித்தா என்ன நடக்கும், வேரியபிள் காஸ்ட் 85% போயிடும், 85 போயிடும். அப்போ பேலன்ஸ் வந்து ₹15 எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட். அதுலேருந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம லெஸ் பண்ணி ஆகணும். வில் டூ இட் செப்பரேட்லி. பி கேட்டகரி இவருக்கு 100 ரூபாய் வித்தாக்க வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ போகும், வேரியபிள் காஸ்ட் அண்ட் பேட் டெட் ஆல்சோ வி ஹேவ். பேட் டெட் எவ்வளோ, நத்திங். இங்கே வந்துச்சுன்னா 85 வேரியபிள் காஸ்ட், தேர் இஸ் நாட் சேஞ்ச், பட் பேட் டெட் வந்து 2% வந்து 2 ரூபா போயிடும். இவன்ட்ட வந்தால் 100 ரூபாவில் வேரியபிள் காஸ்ட் ₹85 நான் செஞ்சு, அவன் 85 ரூபா செஞ்சு, இந்த தேர்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க நான் 100 ரூபா விற்றால் 15 ரூபா லாபம். அவன் அப்புறம் தரேன்னு சொல்லுவான், தரும்போது 10% ஏமாற்றி போடுறான், அது ஒரு 10 ரூபா நஷ்டம் ஆகிடுது, பேட் டெட். அது 4வது கேட்டகரியில் இருக்கிறவனுக்கு கொடுத்தோம்னா 100 ரூபா விற்கணும்னா நான் 85 ரூபா வாங்கி இருக்கணும். அது இல்லாமல் அவன் வந்து கிட்டத்தட்ட 20% ஏமாற்றி போடுறான். அப்போ டிஃபால்ட்டே இது நஷ்டம் தான்.
ஓகே, 85 ரூபா வாங்கி அவனுக்கு 100 ரூபா விற்று 20 ரூபா வரலன்னா 80 ரூபா தான் வருது அல்டிமேட்டாக. 85 ரூபா வாங்கி 80 ரூபா வருதுன்னா இட்ஸ் டிஃபால்ட் லாஸ். ஸோ இது ஃபோர்த் கேட்டகரி கஸ்டமருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேஸ். கேன் வி செல் ஃபார் 1 and 2, 3 அப்படிங்கும்போது நம்ம மற்ற விஷயத்தை பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட், இப்போ வட்டி இருக்கு இல்லையா ஏசிபிக்கு, அதை கால்குலேட் பண்ண போகிறோம். we can find out the expected profit. Expected profit from first category customer being 15, 13 from the second category customers, and 5 being the third category customers, minus 5 being the last category customers. Apart from that, my interest is also locked here. Okay. Now, how can I calculate the interest? Interest calculate பண்ணும்போது வேரியபிள் காஸ்ட்டு, டோட்டல் காஸ்ட் எடுத்துக்கலாம். பட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் irrelevant இல்லையா, அடிஷ்னலாக செய்ய போகிறேன். அப்படிங்கும்போது நீங்கள் எப்போதுமே எந்த காஸ்ட் எடுத்துக்கலாம்? வேரியபிள் காஸ்ட்டு எடுத்துக்கலாம். வேரியபிள் காஸ்ட்டு மொத்தமும் எனக்கு வராமல் இருக்காது. டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் பீரியட் credit enjoyed by the customer will be not recovered or available as data. So into ACP into rate of interest. Scenario 1 வரும்போது variable cost 85, ACP 45. ஒரு வருஷம் அப்படிங்கிறது 360 எடுத்துக்கலாம், ஒன்றும் சொல்லலை. ஆனால் புக்கில் நான் 365 வச்சு சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஃபார் த டிஃப்ரெண்ட் ரீசனுக்காக. அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கேல்குலேஷன் அதை ஈஸியாக பார்த்து போட்டுருவேன் அப்படிங்கிறதுக்காக. 360 போடலாமா? போடலாம். நத்திங் ஸ்டேட்டட் சொன்னால் இட்ஸ் யுவர் சாய்ஸ். எதர் யூ கேன் கோ ஃபார் 360 ஆர் 365. The advantage of taking 360 is calculation comfortability, right? Okay, as it has more factor, easier calculate பண்ணிக்கலாம். And applicable rate of interest in this case being 15%, 0.15. Then 85 into 45 by 365 into 0.15, 1.57, 1.57. Second 85 into இங்கே வந்து 42 days, so 42 divided by 365 into 0.15, the value being 1.47. Third scenario வரும்போது அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் 85. இங்கே வந்து டோட்டல் காஸ்ட் எடுக்காதீங்க, எப்போதுமே எடுக்க மாட்டோம். பிகாஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஆல்வேஸ் irrelevant இந்த கேஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஏன்னா ஏற்கனவே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏற்கனவே ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் ரெக்கவர் பண்ணியாச்சு. இவருக்கு நான் அடிஷ்னலாக சேல்ஸ் பண்ணோன்னா அடிஷ்னல் காஸ்ட் வந்து ஒன்லி வேரியபிள் காஸ்ட். Okay, now ACP in this case being 40 days, so 40 by 365 into rate of interest being 0.15. Now the value being 1.40. Fourth scenario 85 into ACP being 80 days, 80 by 360 into rate of interest being 0.15, then interest being 2.8. Am I right? So from the already expected profit you subtract this interest also 1.57, அப்போ 13.43. இங்கே 1.47 லெஸ் பண்ணிட்டோம்னா 11.53. இங்கே 1.40 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே இருக்கிற நம்பர் 3.60. அண்ட் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 2.8, 2.8 சப்ட்ராக்ட் பண்ணோம். ஓகே, 2.8 சப்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா 7.8 நெகட்டிவாக இருக்கு. இப்போ எதை சூஸ் பண்ணலாம்? எது சூஸ் பண்ணலாம்? 1 to 3. ஸோ யூ கேன் சூஸ் 1 to 3, மூணையும் சூஸ் பண்ணலாம். நீங்கள் பாட்டுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் சூஸ் பண்ணுறது கிடையாது. நான் சேல்ஸ் பண்ணாக்கா அல்டிமேட் ரிசல்ட் ஜாஸ்தி வருதான்னு பார்க்கணும். ஏ கேட்டகரி விற்றாலும் லாபம் இருக்குது, பி கேட்டகரி விற்றாலும் லாபம் இருக்குது, சி கேட்டகரி ஆமாம் தள்ளு டிஸ்டர்ப் பண்ணி தான் கொடுப்பான், இருந்தாலும் ஒரு 3000 ரூபாய் லாபம் இருக்குது, ஏன் அதை விடணும்? பி. ஆனால் 4வது கேட்டகரி விற்றா இருக்கிறது போகுது, அப்போ அவனுக்கு விற்கக்கூடாது. இட் இஸ் நாட் த பெஸ்ட் அமங் த choices available. Where we have the positive result, we have to choose. This is what about the credit standard illustration.
Now we'll move on to the next one. Question number 5. collection efforts சேர்த்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கான illustration. Now இங்க வந்து இந்த illustrationல tax introduce பண்றோம். Of course we never bother about fixed cost னு சொல்றாங்க அந்த மாதிரியான illustration. அப்ப எக்ஸாம்ல போய் பாருங்க fixed assets இருக்கா இல்லையா, fixed cost இருக்கா இல்லையா, அது எடுக்கிறதா இல்லையா, that you have to be careful with that. So உங்க டவுட்டே வரக்கூடாது சார் fixed cost இருக்கிறதா இல்லையான்னு தெரியல சார் கொடுக்கல சார், டவுட்டே வரக்கூடாது. You have to be very clear. So it's only understanding தான். Okay. Vibgr Limited is considering relaxing its collection effort. ரெகுலராக அவங்களுக்கு வந்து ரிமைண்டர் போடுறது, போயிட்டு பர்சனல் விசிட் பண்ணி பணம் என்னாச்சுன்னு கேட்குறது, இது வந்து கலெக்ஷன் எஃபோர்ட்ஸ். அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம், அவனே தந்துட்டா ஓகே, இல்லைனா அதுக்கப்புறம் ரிமைண்டர் சின்னதாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறோம். ரிலாக்ஸ் பண்ண என்ன நடக்கும், கிரெடிட் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகும். கிரெடிட் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக் என்ன ஆச்சு, தே ஆர் வெரி ஹாப்பி, த பையர்ஸ் மே பர்ச்சேஸ் மோர். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், இங்கே பார் போன முறை வாங்கினதுக்கே பணம் தரல, அடுத்த ப்ராடக்ட் இப்போ திரும்ப கிரெடிட் கேட்குறேன், நான் எப்படி தரது, இதெல்லாம் வந்து கலெக்ஷன் எஃபோர்ட்ஸ். அதுக்கு பதிலாக போன முறையும் பெண்டிங் இருக்குது, இப்போ ஒரு தரேன், கொஞ்சம் பார்த்து ரெண்டையும் சேர்த்து செட்டில்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுக்கும்போது அடிஷனல் சேல்ஸ் நடக்கும். அப்போ கலெக்ஷன் எஃபோர்ட்ஸை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறது மூலமாக சேல்ஸை அதிகப்படுத்த முடியும். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் அடிஷனல் சேல்ஸ், now the question is ultimate results is increasing or not. So our intention is ultimate net benefit to the organization should be increasing. Okay. So இப்போ its sales are 100 million. So இப்போ கரண்டாக சேல்ஸ் எவ்வளோ இருக்கு, 100 million. Okay. Its average collection period is 30 days. ACP in the current scenario 30 days. Its variable cost to sales ratio is 75%. அப்போ இதில் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ இருக்கும், 75%. Okay, 75 million. Cost of capital being 14% and bad debt ratio is 0.04. Bad debt எவ்வளோ, 0.04. அப்படின்னா இதுக்கு 0.04 வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 4 பர்சன்டேஜ் இல்லை, வெறும் அதுதான். ஓகே, அமௌண்ட் தான், அமௌண்ட்டில் தான் இருக்குது. Vibgr's tax rate is given here. இது வரைக்கும் tax rate பார்க்கல, இப்போ tax rate இருக்குது. அப்போ tax rate வந்துச்சுன்னா அதை முதல் calculate பண்ணுங்கள். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் அண்ட் பேட் டெட் எல்லாத்தையும் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி நேமிங் திஸ் பீங் earnings before tax. ஏன்னா டேக்ஸ் இருக்கிறதுனால டேக்ஸ் முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம். I think this is 21 million minus tax. Applicable tax being 30%, 6.30 million. And earnings after tax are expected profit. இது வரைக்கும் நம்ம expected profit சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம earnings after tax னு சொல்றோம். Okay, because of the tax application. Now the value being 14.70 minus interest on average receivable. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? So interest calculation being variable cost into ACP into rate of interest. So variable cost being 75 million into ACP being 30 days for the first case, 30 by 360 எடுத்துக்கலாம், ஏன்னா ஈஸியாக இருக்கும் calculation. புக்லேயும் 360 தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். And applicable rate of interest here being 14%, 0.14. Then the value being 0.88 நினைக்கிறேன், am I right? 0.88. So here 0.88 ஆல subtract பண்ணிட்டேன்னா I will be getting residual income. Okay, net benefit or residual income 13.82. Right. Relaxation in collection effort is expected to push sales up by 10 millions.
அப்போ 100 மில்லியனுக்கு பதிலாக 110 மில்லியனாக மாறிடும். அண்ட் இன்க்ரீஸ் தி ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் பீங் 40. நம்ம ரிமைண்டர்லாம் கரெக்டாக போடல, தரம்போது தரட்டுப்பா அப்படின்னு விட்டோன்னே ஏசிபி வந்து 30க்கு பதிலாக 40 டேஸாக மாறி போச்சு. சேல்ஸ் வந்து 100 பதிலாக 110. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு அட்வான்டேஜ், ரைட். அண்ட் ரைஸ் த பேட் டெட். பேட் டெட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 0.055. அப்போ 110க்கு 0.055 போட்டிங்கன்னா ஐ திங்க் த பேட் டெட் பீங் எவ்வளோ வருது? 6.05. 6.05 will be the bad debt here. 6.05 million. Variable cost வந்து 75%, அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. 110க்கு 75% போட்டிங்கன்னா 82.5. If I subtract these two from 110, the EBT in this case being 21.45. Okay, இது tax rate வந்து 30% போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 6.44 and EAT being 15.04. Sir, 01, 15.01. And interest கண்டுபிடிக்கும் போது now the variable cost being 82.50 and ACP in this case is 40. முன்னாடி 30 இருந்துச்சு, கலெக்ஷன் எஃபோர்ட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண உடனே பணம் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, 40 டேஸ் ஆயிடுச்சு, ஒரு 10 டேஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்னுடைய காஸ்ட் வந்து 14%. I think it is 1.28. So 1.28. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will be getting 13.73% net benefit. அப்போ we can recommend with the existing one, don't recommend the proposed one. Don't recommend the proposed one. What will be the effect of relaxing the collection effort on residual income? இதுதான் residual income. Residual income வந்து impact வந்து குறையுதுங்க. அப்போ we should not recommend the proposed one. Existing one will be okay. Now incremental approach போடும்போது என்னங்க பண்ணோம்? When it is being the incremental approach, change incremental. Sales ஒரு 10 increase ஆகுது, variable cost 7.50 increase ஆகுது, bad debt 2.05 increase ஆயிடுது. அப்படின்னா 9.55 போக 0.44. tax எவ்வளோ வரும்? இதுக்கு 30%, 0.14 போயிடும். அப்போ EAT being 0.30. ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்துருதா இல்லையா? 0.88க்கு பதிலாக 1.28னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுது? 40 பைசா இல்லையா? 0.40. ஐ திங்க் இது 31, இது 5. ஓகே, 5, 4, இது 1. 0.31 minus 40, 0.09 நெகட்டிவ். அதால் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி நீங்கள் பார்க்கலாம். அல்லது ரெண்டு மாடலையும் போட்டுட்டு ரெண்டு மாடல் எது பெட்டராக இருக்கோ அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது நார்மலாக போடுறது. இன்க்ரிமெண்டல் அப்ரோச்சில் வந்து பழைய மாடல்லேருந்து ஷிஃப்ட் ஆகுறதுனால வாட் இஸ் த சேஞ்ச் இன் த ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட். அதில் அல்டிமேட் ரெசிடுவல் இன்கம் நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் புது மாடல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம், நெகட்டிவாக போச்சு புது மாடல் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. அண்ட் we may have the return on investment approach also, இல்லையா? we have return on investment approach. return on investment. ஓகே, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, வாட் இஸ் த earnings available to the equity, earnings available for the investment made in average receivables. இதான் ஃபார்முலா. நீங்கள் போட்ட ஈட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போக லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஆங்கிள். எவ்வளோ பர்சன்டேஜ்ப்பா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ போட்டோன்னா 10%. உங்களுக்கு வந்து 12% லாபம் வந்துச்சுன்னா ஹாப்பி தானே? பர்சன்டேஜில் சொல்லலாம் இல்லையா? அல்லது நீங்கள் போட்ட பணத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்குற 14% போட்டால் 88 மில்லியன் தான் வருது, 0.88 மில்லியன் தான் வருது. ஆனால் உங்களுக்கு கிடைச்சது 14.70 அப்படின்னா எக்ஸஸாக இருக்குது, தென் யூ கேன் ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மாடலில் பார்க்கும்போது ஈட் எவ்வளோ இருக்கு? 14.70. ஆவரேஜ் ரிசீவபிள் எவ்வளோ? இதை மட்டும் கேல்குலேட் பண்ணால் அதுதான் ஆவரேஜ் ரிசீவபிள் இல்லையா? come on, tell me the average receivable. 75 into 30 by 130 எவ்வளோ? 6.25. ஸோ 6.25 6.25 rupees நான் வந்து என்னுடைய பணம் முடங்கி இருக்கு, அதுக்கு எனக்கு கிடைக்கிறது 14.70. வாட் இஸ் த ரிட்டர்ன் ஐ எம் கெட்டிங்? 235%. சார் நீங்கள் இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 235% உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். நீங்கள் வாங்குகிற கடனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் சார்? 14.
ஓ அவ்வளோதானே, அப்போ நான் வாங்குற கடனை காட்டிலும் இதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி, அப்போ இந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கலாம். இந்த ஆங்கிளும் உண்டு, நார்மலாக பார்த்து போடுற ஆங்கிளும் உண்டு. 2 மாடல் தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் சம்லேயே இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதுவே நெக்ஸ்ட் 40 டேஸாக இருக்கும்போது என்ன பண்ண போகிறோம்? 40 டேஸாக இருக்கும்போது யுவர் ஈட் பீயிங் 15.01 டிவைடட் பை உங்களுடைய ஆவரேஜ் ரிசீவபிள் இன் திஸ் கேஸ் பீயிங் திஸ் ஒன் எவ்வளோ வருதுங்க? 9.17%. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 168%. அப்போ எக்ஸிஸ்டிங்கில் வந்து 235 கிடைச்சிட்டு இருந்துச்சு, ப்ரொபோஸ்ட் ஒன்லி 168 தான் கிடைக்குது. ஸோ யூ கேன் ரெக்கமெண்ட் த எக்ஸிஸ்டிங் ஒன் ரேதர் தென் த ப்ரொபோஸ்ட் ஒன். இந்த மாடலையும் போடலாம், அந்த மாடலையும் போடலாம். இஃப் யூ ஆர் ஆஸ்ட் ஃபார் கால்குலேட்டிங் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் தென் வேறு வழியில் இதை போடணும். மற்றபடி நம்ம ஃபஸ்ட்டு போடணும்ல அந்த மாடல் போதுமானது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, ஸ்ட்ராங்காக. யூ டூ லாட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இன் திஸ் ஒன் ஒன்லி. இது அடிஷ்னல் நாலேஜ் இருந்தால் போதும். இந்த 2 கேசஸில் பற்றி ரொம்ப ரேராக வரும், பட் நாலேஜ் வச்சுக்கோங்க. வாட் இஸ் தேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கிளியர்? will be 164%. Okay, 64 தான் வருதா? A firm is considering offering credit terms of 2/0 net 30. 2/0 net 30. Calculate the annualized effective rate of interest ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? 2/0 net 30 சொன்னால் 2% discount will be given for immediate payment. Else 30th day you can pay fully. 0th date 30th date. நீங்கள் 100 ரூபா தர வேண்டியதாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக கொடுத்தால் 2 ரூபா டிஸ்கவுண்ட் போக எனக்கு 98 ருபீஸ் கொடுத்தா போதும். அல்லது 30th டேட் நீங்கள் ஃபுல்லாக 100 ருபீஸ் கொடுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ இஸ் அஷ்யூம் டு பி த இன்ட்ரெஸ்ட் ஃபார் த பீரியட். அப்போ இன்ட்ரெஸ்ட் பீயிங் 2 rupees ஃபார் 98 rupees. 98 becomes 100 சொன்னால் the difference between these two is the 2 rupees which is the interest component. For 98க்கு பதிலாக 100 rupees நீங்கள் வரும்போது அந்த 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட். நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, இது பிரின்சிபல் வேல்யூ, இது சம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் அமௌண்ட் இன்க்ளூடிங் த இன்ட்ரெஸ்ட். இது எத்தனை மாதத்துக்கு? 30 நாளைக்கு. ஒரு வருஷங்கிறது 360 days. ஸோ இன்ட்டு 360 டிவைட் பை 30 போடுங்க. இது 30 டேஸுக்கு நான் 360க்கு மாற்றிப்பேன். And represent that in terms of percentage. In terms of percentage, what is the value? Is it 24.49? 24.49%. நான் இப்போ போட்டது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாடலில் போட்டிருக்கிறேன். இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாடலையும் போடலாம். We can work out under compound interest also. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை போடும்போது அதுக்கு தான் நான் இன்ட்ரெஸ்ட் பார்த்து வர சொல்லியிருக்கிறேன். உட்காந்து திரும்ப திரும்ப பார்த்து அந்த வீடியோஸை பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. சிஏ ஃபவுண்டேஷன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எல்லாமே இது இருக்கும். சிஏ ஃபவுண்டேஷன் கட்லையும் சரி, சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கட்லையும் சிஏ ஃபவுண்டேஷன் டீட்டெயிலாக இருக்கும். ஆனிட்டி கால்குலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சாப்டருக்குலாம் யூஸ் ஆகும். இல்லைன்னா நம்ம ஷார்ட்கட்டை தான் டிபெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் 98 போட்டது 30 டேஸில் 100 ருபீஸாக மாறிடுது. ஓகே,
அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1 + i to the power n போடுவீங்க nth பீரியட்ல. ஓகே, ஸோ அந்த லாஜிக் இங்கே நான் ஃபாலோ பண்ண போகிறேன். 1 + i to the power n. நீங்கள் 98 போட்டிங்கன்னா அது 100 rupees மாறி போச்சு. 98ங்கிறது 1, 2 rupeesங்கிறது இன்ட்ரெஸ்ட். அப்போ 100/98 எவ்வளோ வருதுங்க? n வந்து எத்தனை? n வந்து எத்தனை? 360/30. This happens in 30 days. அப்போ 1 இயருக்குன்னா 12 months டு த பவர் என்னங்கிறது 360/30 போடுங்க. இது போட்டுட்டிங்கன்னா உங்கள் பணம் nth பீரியடில், அதாவது 360th டேட்டில் எவ்வளோ மாறி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்னு சொன்னால் நான் என்ன சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும்? அதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். திஸ் இஸ் த ஃபார்முலா வி கேன் ஹேவ். ஸோ இதை நீங்கள் ஃபார்முலா மாதிரி மக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, amount you are getting by the end of nth period or some money you are getting in the nth period divided by today's worth principal value to the power n minus 1. This is what about the hidden rate of discount rate, hidden rate of interest or cash discount rate. இது போடுங்க. 100/98 to the power 12. 12 minus 1 போட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? ஸோ நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் பவர் 12 கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் கால்குலேட்டரில் 100/98 1.02, அதாவது 1ங்கிறது பிரின்சிபல் வேல்யூ அண்ட் 0.02ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். டு த பவர் 12க்கு இன்ட்டு போட்டு ஈக்குவல் போட்டிங்கன்னா அது பவர் 2. ஜஸ்ட் ப்ரெஸ், ஐ திங்க் உங்கள் கேல்குலேட்டரில் 2 times 3 times 4 5 6 7 8 9 10 11 12 times ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து இதுதான் அதோட ஃபைனல் வேல்யூ. -1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 30% will be the answer. 30% will be the answer or 0.3, otherwise 30%. ஆக்சுவலாக இதை காட்டிலையும் இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வருது. நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொன்னது வருதா அப்படின்ட்டு. ஓகே, 1 + i to the power n. ஓகே, 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 98. i வந்து எவ்வளோ? n. i 1ங்கிறது பிரின்சிபல் வேல்யூ, iங்கிறது அந்த ரேட் 2%. 2/98 தான் i. அதனால் டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபார்முலா கூட போட்டுக்கலாம். 1 + iக்கு பதிலாக நீங்கள் சம் மணி டிவைடட் பை பிரின்சிபல் வேல்யூ டு த பவர் n. டு த பவர் n வந்து 12 month, அதான் 12 போட்டுக்கிட்டேன். அப்போ இதை கேல்குலேட்டர் போடும்போது ஐ திங்க் என்ன வேல்யூ வந்துச்சு? 1.0204 டு த பவர் 12 வரதுக்கு இந்த நம்பர் கேல்குலேட்டரில் அப்படியே வச்சு இன்ட்டு போடுங்க. ஒரு முறை இன்ட்டு போட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் 2. உங்களுக்கு என்ன பவர் வேணுமோ அத்தனை ஈக்குவல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. இஸ் தட் கிளியர்? இங்கே பாருங்க. ஸோ 1.0204 இன்ட்டு ஈக்குவல் போட்டால் பவர் 2ங்க. இன்ட்டு ஈக்குவல் போட்டால் பவர் 2. ஓகே, எனக்கு என்ன வேணும்? பவர் 12 வேணும். ஒவ்வொரு ஈக்குவலுக்கும் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸோ 1.27 வருது. ப்ராப்ளி ரவுண்டிங் ஆஃப் பண்ணதுனால இருக்கும். ஸோ 100/98 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 1.0204. ஓகே, அப்போ தப்பாக போட்டணும் பார்ப்போம். இன்ட்டு 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் பவர் 2. ஓகே, நான் 13 times போட்டிருக்கிறேன். இது பவர் 2. 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 0.27 -1 போட்டோம்னா the answer being 27.43 is the correct answer. Is that okay? 27.43. கட்டாயம் எதற்காலையும் ஜாஸ்தி தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. யூ வில் கெட் திஸ் ஆன்சர், நோ இஷ்யூஸ் ஹியர். கிளியர்? இது வந்து கியூமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் போடுறது. அது எக்ஸாம் நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் போட முடியல அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம், தப்பில்லை. தேர் இஸ் அதர் வே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சிருங்க. சம் டிவைடட் பை பிரின்சிபல் டு த பவர் n - 1ன்ற ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு ஐ யூஸ்ட் ஒன்லி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிடுங்க.
ஒரு 6 மாசம்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுடைய கால்குலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? 100 divided by 98 என்ன ஆன்சர் வந்துச்சு? 1.0204 இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, 1.0204 இன்ட்டு ஈக்குவல் போட்டிங்கன்னா பவர் 2 மேலே என்ன நம்பர் வருது? ஆப்ரேஷன்ஸ் நம்பர். குட்டியாக ஒரு நம்பர் போடுறானா? எவ்வளோ போட்டிருக்கிறான்? 3 இருக்கு. அப்போ இது பவர் 2 இன்னொரு 11 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 14 நம்பர் வர வரைக்கும் ப்ரெஸ் பண்ணோம். ஈக்குவல், அவ்வளோதான். மறந்துடும்ல, திடீர்னு மிஸ் பண்ணிடுவீங்களா? அதுக்காக இந்த ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகே, ஸோ அந்த நம்பரு இன்ட்டு ஈக்குவல் போட்டிங்கன்னா பவர் 2, ஆனால் நம்பர் 3 காமிக்கும். அப்போ 12 13 டைம்ஸ் ஈக்குவல் பண்ணோம். அப்போ ஈக்குவல் அந்த நம்பர், இந்த மேலே இருக்கிற நம்பர் வந்து 13 டைம்ஸ் வர வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துடலாம். ஓகே, ஸோ அது மாதிரி சில ஷார்ட்கட்ஸ் மைண்டில் வச்சுக்கலாம். இருந்தாலும் நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் பவர் 235 இருக்குது. எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் பாட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், 235 டைம்ஸ் விடிஞ்சிடும். பட் அதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. 235 பவர் 235லாம் ஈஸியாக போடலாம். அதுக்கு தான் ஃபவுண்டேஷனில் மேத் எல்லாம் இருக்குது. இண்டீசஸ் இருக்குல்ல, மேலே இருக்கிறத நீங்கள் பிரிக்கணும். இதை பிரிச்சிட்டிங்கன்னா 100 100ஆக பிரிச்சிங்க, 50 50 பிரிச்சிங்க. அதை கண்டுபிடிச்சி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட்ஸ் ஹவ் யூ கேன் டூ. இல்லையா, இன்னொரு ஷார்ட்கட் வந்து சிங்கர் அகாடமி வெப்சைட்டில் போட்டிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, பட் அதெல்லாம் தேவையில்லை. அந்தளவுக்கு எக்ஸாம் உங்களை கொடுமைப்படுத்த மாட்டாங்க. SSA பிளாகில் ஃப்ரீ லெக்சர்ஸில் இருக்கும், உங்களுக்கு பாருங்கள். ஃப்ரீ லெக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி, calculated tricks. இந்த calculated tricksல வந்து என்ன இருக்கு? ஃபைண்டிங் பவர் அண்ட் nth ரூட் ஆஃப் யூசிங் பேசிக் கால்குலேட்டர். பவர் கண்டுபிடிக்கிறதுக்கும் nth ரூட்டுக்கும் எப்படி பேசிக் கால்குலேட்டர் கண்டுபிடிக்கிறது, லாக் ஆன்டி லாக் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வீடியோஸ் நான் கொடுத்துருக்கிறேன், போய் பாருங்க. அஃப்கோர்ஸ் அது தேவையில்லை. ஒரு வேணும்னா ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு மேலே இது தேவை இருக்காது. இஸ் தட் கிளியர்? ஓகே, ஃப்ரீ லெக்சர்ஸில் வந்து பல கான்செப்ட்ஸ் வந்து டைரெக்டாக கொடுத்துருப்பேன், குட்டி குட்டியாக வீடியோஸ் இருக்கும், எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, கொஷின் நம்பர் 7. A firm is considering offering a cash discount 2% for immediate payment. The firm likes to charge the customers an annualized effective rate of interest of 24.49%. Calculate the days of credit payment. அதாவது ACP எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா எப்படி போட்டிங்க நீங்கள்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, சம் அமௌண்ட் பேபிள் லேட்டர் ஆன், எஸ் மைனஸ் திஸ் ஒன். ஓகே, எங்கே போட்டிங்க? 2/98. ஓகே, அதாவது இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல் வேல்யூ அட் தி 0th பீரியட் into what? 360 divided by ACP. அதை ஃபார்முலாவாக நான் மாற்றிட்டேன். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 0.2449 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில், and rate amount of interest being 2% for every 100. அப்போ பிரின்சிபல் வேல்யூ வந்து 98. அதாவது 100 rupees சேல்ஸ் ஆக இருந்தா கேஷ் டிஸ்கவுண்ட் 2 rupees. அப்போ பேமெண்ட் பீயிங் 98. அப்போ 2/98 will be this answer into 360 divided by ACP. In this case, ACP is required to be calculated. You can now calculate the ACP here by this way, 2/98 into 360. இது denominator வந்துரும் இல்லையா? 0.2449. Come on, get me the value. Is it 30 days? போன சம் அப்படியே ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த ஸ்டைலில் இருந்தால் எப்படி போடுவீங்க?
அதோடைய ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிச்சோமே, பிரின்சிபல். அதாவது சம் அமௌண்ட் rate of interest is equal to sum amount divided by principal value to the power 360 divided by ACP minus 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், மற்ற விஷயத்தை கால்குலேட் பண்ணி ஏசிபியை கால்குலேட் பண்ணிருக்கணும். பட் அகைன் இட் சீம்ஸ் டு பி பிரிட்டி கால்குலேஷன், காம்ப்ளிகேஷன் வில் பி தேர் ஆஸ் இட்ஸ் குமுலேட்டிவ் ஒன். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே போட்டுக்கலாம். ஆன்சர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 27.43 வந்துச்சு இல்லையா. இவங்க பாட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க 27.43% அப்படின்ட்டு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீங் 0.2743 அண்ட் சம் பீங், இது நாளைக்கு வர வேண்டிய அமௌண்ட், இது இமீடியட்டாக வந்தால் வரக்கூடிய அமௌண்ட். இது பிரின்சிபல்னு வச்சுக்கலாம், இது சம்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 100/98. 100/98 to the power I need to calculate this number 360 bar. ACP எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். அது நம்பர் எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். -1 எக்ஸ்னு வச்சுக்கலாம், அதை -1 வச்சுக்கலாம். now பவர் எக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். you have to find out that. இது வந்து எகைன் நீங்கள் லாக் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். லாக் அது ஃபவுண்டேஷனில் படிச்சிருப்பீங்க. ஃபவுண்டேஷன் நாங்கள் இனிமேல் வராதுன்னு நினச்சி எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டோம் சார், எரேஸ் பண்ணிட்டு உட்காந்து நீங்கள் பாட்டு திரும்ப அதை நடத்துறீங்க. இல்லைன்னா யூ கேன் டிபெண்ட் ஆன் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஸோ யூ கேன் டிபெண்ட் ஆன் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். அப்படின்னா இந்த -1 இந்த சைடில் போச்சுன்னா 1.2743 வந்துடும். 100/98 எவ்வளோங்க வருது? இப்போ நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் இது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். 100/98 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 1.0204. ஓகே, to the power x. to the power x is equal to what? 1.2743. is that clear? புரியுதா? இப்போ இந்த எக்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வேணும்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வேணும், இல்லைன்னா தேவையில்லாமல் மேத்துக்குள்ளார போகிற மாதிரி வரும். ஸோ தட் நோ நீட் டு டிஸ்டர்ப் யூ. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் தெரிஞ்சுட்டு போங்க ஓரளவுக்கு. ஸோ அப்போ 1.0204 இருக்கு இல்லையா, இன்ட்டு போட்டு ஈக்குவல் போட்டால் என்னது? பவர் 2. பவர் 2 போட்டிங்க. இது மாதிரி பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. எந்த பாயிண்ட் இன் டைம் 1.2743க்கு முன்னாடி அல்லது பின்னாடி நம்பர் வருதோ அந்த நம்பர். இப்போ பாருங்க, பவர் 2 போட்டாச்சு, பவர் 3, பவர் 4, பவர் 6, பவர் 5, பவர் 6, பவர் 7 வரைக்கும் போட்டோம். இன்னும் ஆன்சர் வரல, 1.27 தான் இருக்கு. இது ரொம்ப கம்மியாக இருக்கு. 8, 9, 10, 11 வரும்போது என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? 11% வரும்போது this value being 1.2487. 1.2487 வந்துருச்சு. சரி, 12% போட்டு பார்க்கலாம். 12% போட்டிங்கன்னா 1.2742 வந்துருச்சு. 12% வரும்போது 1.2743 வந்துருச்சு. அப்போ நமக்கு இந்த எக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? 1.2743 கண்டுபிடிச்சாச்சு. அப்படி 12 இல்லாமல் 12.5 இயர்ஸ் இருந்துச்சுன்னா சார், 12 இயர்ஸில் ஒரு நம்பர் வரும், 13 இயர்ஸ் ஒரு நம்பர் வரும். ரெண்டுக்கும் நடுவில் இருக்குங்கிறத இன்டர்போலேஷன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அந்த இன்டர்போலேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நடத்தும் போது நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இங்கே பேசினா டைம் எடுத்துடுறோம், அது தேவையில்லாமல் சின்ன பாயிண்ட். அதுக்காக நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ வில் கோ ஃபார் தட் லேட்டர் பீரியட், ரைட்? ஸோ இப்போ டேரெக்டாக நமக்கு 12 வந்துருச்சு. எக்ஸ் பீங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360/ACP. இங்கே வந்து எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் எவ்வளோ? 12%. ஓகே, எக்ஸ் பீங் 12 இயர்ஸ். அப்போ இது வந்து ஏசிபி இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 360/12 போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 30 days. That's how you can get in case of cumulative rate of interest. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் என் கேல்குலேட் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் கேல்குலேட் பண்ணோம். அதர்வைஸ் யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் த லாக் அண்ட் ஆன்டி லாக் அண்ட் ஆல். அதுவும் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்கா கஷ்டம். நான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் எப்படி போகிறது? அதுக்கான கேல்குலேட் ட்ரிக்ஸில் நான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். எனக்கு மைண்டில் நிற்கல அது சின்ன நம்பர்ஸ், பட் தேவையும் படலை, எங்கேயும் தேவைப்படலை. ஸோ அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு முறை பாருங்கள் இந்த வீடியோ. அதுக்கு மேலே அது தேவை. இஸ் தட் கிளியர்? Hope so you could understand all these illustrations. Clear and text பண்ணுங்க. We'll move on to the next one.
Now, யாருமே இந்த சம்ல what is the annual percentage of interest associated with the following credit terms? இது ஒரு term, இது ஒரு term. Oh. Assume that the firm does not avail of the cash discount but pays on the last date. யாருமே cash discount avail பண்ணல. 2/20 net 50 அப்படின்னு சொன்னா 0 20th date and 50th date. 100 ரூபாவா இருந்துச்சுன்னா 2 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. 20th date குள்ள பே பண்ணால் 98 கொடுத்திருந்தால் போதும். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு சார், 20th date கூட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு சார்னா 20th date தான் கொடுப்பேன். 20 நாள் பணத்தை ரொட்டேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா 50வது நாள் அது தாண்டிடுச்சு 20க்கு மேல போயிடுச்சுன்னா நீங்க 100 தான் கொடுக்கணும் அப்படின்னா 50th date தான் கொடுப்போம். அப்ப the interest ₹2 you know is for this period only, not for this period. அதுக்காக இந்த illustration choose பண்ணியிருக்கேன். அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? Rate of interest is equivalent to interest amount divided by principal value into number of days in a year, days in a year, days per annum divided by ACP. As per this formula, the interest being 2 and the principal value being 98 and the number of days being 316 vechikalam divided by 30. Of course, you can represent in percentage also. போட்ட எவ்வளவு வருதுங்க? I think 24.4050. Clear? போன சம் மாதிரியே தானே 24.49 அதே தான் வரும். In second illustration, 2/15 net 40. 0 15th date 40th date. Okay, 2% discount will be there. Sales 100 ஆக இருந்துச்சுன்னா 2% discount போக 98. 0th periodல பே பண்ணாலும் சரி 50th date கொடுத்தாலும் சரி 98 தான். அதை விட்டுட்டீங்கன்னா 40th date குள்ள நீங்க 100 rupees கொடுக்கணும். Then the interest being 2 rupees. This will be applicable only for this period. For this period, of course, no any benefit. நீங்க 0th dateல கொடுத்தாலும் சரி 15th dateல கொடுத்தாலும் சரி அதே மாதிரி தான் இருக்க போது, ஒன்றும் பெரிய பெனிஃபிட் இல்லை. Now you just follow this formula. 2/98 into 360 days in a year divided by ACP. ACP being the difference between these two, 25. Then the final answer being 29.4%. Clear? 29.4%. Clear and text பண்ணுங்க. We'll move on to the next one then. Clear தானே இது? Now, finished. Next, average collection period is going to be calculated from 9th illustration.
Average collection period. What is the ACP for the credit term 2/10 net 40? Assume 20% customers avail the cash discount. அதாவது 0th date, 10th date, 40th date. 2 rupees discount will be given for every 100 rupees. Otherwise, 10th date இருந்தா 2 rupees discount போக 98 கொடுத்தா போதும். Otherwise, 40th date நீங்க 100 rupees கொடுக்கணும். அப்போ கட்டாயமா ரெடி கேஷா கொடுக்குறவன் 10th date கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் எனக்கு வேண்டாங்கிறவங்க 40th date கொடுத்து அந்த கிரெடிட் டேர்மை என்ஜாய் பண்ணுவாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுப்பாங்க. இப்போ இதுக்குள்ளார பண்ணுறவங்க, அதாவது நான் கேஷ் டிஸ்கவுண்ட் என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 20% கஸ்டமர்ஸ். 20% கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி 10th date கொடுக்குறாங்க. இன்னொரு 40% கஸ்டமர்ஸ் ஆர் பேயிங், ரிமைனிங் கஸ்டமர்ஸ் ஆர் பேயிங் பை 40th date டு என்ஜாய் த கிரெடிட் டேர்ம், கிரெடிட் பீரியட். அப்போ வாட் இஸ் ஏசிபின்னு சொன்னால் இட் ஷுட் பி எனிவேர் பிட்வீன் 10 to 40 இருக்கும். அப்போ கேஷ் டிஸ்கவுண்ட் என்ஜாய் பண்ணால் அதுக்கான கிரெடிட் பீரியட் எவ்வளோ இருக்கும் அப்படி சொன்னாக்க அது percentage of sales, okay, cash discount period into percentage of sales enjoying the cash discount benefits, அதை enjoy பண்றவங்க. Proportion of customers enjoying the cash discount will be this one. 10 நாள்ல தராங்க, அது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க 20% இருக்கு அப்படின்னா 2 days. அதுவே கிரெடிட் டேர்மை என்ஜாய் பண்றேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படி சொன்னாக்க 80% இருக்கிறாங்க. அப்படி என்ஜாய் பண்ணுறவங்க எத்தனை நாளில் கொடுப்பாங்கன்னா 40th date கொடுக்குறாங்க இன்ட்டு 0.8. ஸோ தென் திஸ் வேல்யூ பீயிங் 32, ஏசிபி பீயிங் 34. சில பேர் சீக்கிரமாக கொடுப்பாங்க, சில பேர் லேட்டாக கொடுப்பாங்க. சீக்கிரமாக கொடுக்குறவன் 2% டிஸ்கவுண்ட்டுக்காக சீக்கிரம் கொடுப்பான். அப்படியே கொடுத்தாலும் அதில் அந்த டிஸ்கவுண்ட் என்ஜாய் பண்ணும்போது லாஸ்ட் டேட் கொடுக்குறதா அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா 10th date. அது முடியாது சார், நான் கிரெடிட் பீரியடை நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவன் முழு கிரெடிட் பீரியட் என்ஜாய் பண்ணிட்டு 40th date கொடுப்பாங்க. இதை என்ஜாய் பண்ணுறவங்க 80%, இதை என்ஜாய் பண்ணுறவங்க 20% இருக்கிறாங்க. இதை ஃபார்முலா மாதிரி கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். புக்கில் அந்த மாதிரி ஃபார்முலா ஸ்டைலில் கொடுத்துருப்பேன். யூ கேன் நவ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். கேஷ் டிஸ்கவுண்ட் பீரியட் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அவைலிங் ரெண்டு மடங்கு பண்ணால் 2 days, 40 into 80%, 32 days, so 34. That's how we'll get the answer. Clear? Now, next. 10th one. 10th one அப்படியே ரிவர்ஸ்ல வரும். Let's see. The credit term is 34 days, where the credit term being 2/10 net to 40, ACP 34 சொல்லிருக்காங்க. அப்போ what is the percentage of customers avail the cash discount? போன சம்மோட ரிவர்ஸ். ஓகே, கேஷ் டிஸ்கவுண்ட் அவைல் பண்றவங்க, ஓகே, கிரெடிட் பீரியடை என்ஜாய் பண்றவங்க, ரெண்டு பார்ட்டை பிரிச்சுக்கலாம். ஓகே, சப்போஸ் proportion of customers enjoying cash discount assumed to be X ன்னு சொன்னால் proportion of customers enjoying credit period being 1 minus X. And இதுக்கான பீரியட் எவ்வளோ அப்படி சொன்னாக்கா கேஷ் டிஸ்கவுண்ட் சொன்னால் அந்த டிஸ்கவுண்ட் என்ஜாய் பண்ணுறதோடைய லாஸ்ட் டேட்டில் பேமெண்ட் பண்ணுறதாக வச்சுக்கலாம் 10th date. யூஸ்வலி ஏன் இன்னைக்கு கொடுக்கணும், 10 நாள் டைம் இருக்குது, 10 நாளைக்கு அப்புறம் கொடுத்தாலும் உங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் உண்டு. இஸ் தட் ஓகே? இல்லையா? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், லாஸ்ட் டேட் 10th April அப்படி சொன்னால் நீங்கள் என்ன கட்டுவீங்க? 10th April. அப்பா தானே கட்ட போகிறார் அப்படின்னு முன்னாடியே கூட வாங்குவோம்ல. சில பேர் உடனே கொடுங்க, அப்பா இன்சூரன்ஸ் வந்து உடனே வாங்கி கட்டிடுவீங்க. ஆனால் எக்ஸாம் வந்து 10th June சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10th June இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் படிக்க ஆரம்பிப்போம்.
ஸோ பை டிஃபால்ட் த லாஸ்ட் கட் ஆஃப் டேட் என்னவோ அதை மைண்டில் நிற்கணும். ஸோ அது மாதிரி இங்கே வந்து 10th டேட் எடுத்துக்கிறீங்க, 10 days. ஆனால் கிரெடிட் பீரியட் என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் 40th டேட் விட் பி. நான் யூ ஹேவ் டு மல்டிப்ளை தீஸ் டூ. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10x, இது வரும்போது 40 minus 40x, 40 minus 40x. Okay, then this is 34. This is 34. அப்போ 10x plus 40 minus 40x போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? Solve this. 30x, 10x plus 40 minus 40x is equal to 34. Otherwise minus 30x, minus 30x plus 40 opposite side போச்சுனா எவ்வளவு வருது? minus 40 plus 34 or minus 30x பதிலா 30x is equal to 6 bar 30 0.2. Is that okay? Clear? Now this being 0.2 அப்படி சொன்னாக்க credit period enjoy பண்றாங்க 1 minus 0.2 னா 0.8. 20% customers are enjoying cash discount, remaining 80% customers are enjoying credit period. Receivables management predominant concepts over here. Which are written theory. Aging schedule is a theory and factoring also theory, and sometimes problem may be expected. I request you to go and watch the illustration for factoring from your institute material. அந்த வீடியோவை பாருங்க. நான் இங்கே தியரி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சம் சிங்கர் புக்கில் கொடுக்கல, அதாவது தியரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ஓகே, இது கிளியர்னு சொல்லுங்க, நம்ம அதை பார்த்துடலாம். Clear? Now என்ன மாதிரியான क्वेश्चंस வரும்னு சொல்லி போட்டுருக்கீங்க. ஓகே, ஏஜிங் ஸ்கெடியூல் ரொம்ப ரேர், அதனால ஸ்கிப் பண்ணி இருக்கிறேன். ஃபேக்டரிங் ப்ராப்ளம் இல்லை, தியரி மட்டும் பேஜ் நம்பர் 2.7ல கொடுத்துருக்கிறேன். We'll see along with the theory. தியரியோட சேர்த்தது பார்க்கலாம், இப்போ தேவையில்லை. ஓகே, 2.7ல. ஓகே, சிஏ புக்காக இருந்தால் என்ன பேஜ் வரும்? இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்னு கொடுத்துருக்கேன்னா இருக்கா? இருக்கா? சிஎம்ஏல 2.7, சிஏல அதே பேஜ் வருதா? வேறு பேஜ் வருதா? தெரியல. Okay then, no issues. But I will guide you later on. இப்போ வேண்டாம், அதை நான் பிறகு கைட் பண்ணுறேன். ஓகே, அந்த தியரியோட சேர்த்து சீக்வன்ஸை பார்த்துக்கலாம். Now we'll move on to the payables management. Payables managementல ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது, அதே சம் தான். இதே 2/7 நெட் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, இது அங்கேயும் உண்டு, கிரெடிட் டேர்ம் அங்கேயும் உண்டு. பட் நான் வந்து பையராக இருக்கிறேன், அவன் செல்லராக இருக்கிறான். ஓகே, ரிசீவல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நான் செல்லராக இருந்து என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறேன். அங்கே வந்து பேபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நான் பையராக இருந்து என்னுடைய பெனிஃபிட் பார்க்குறேன். நான் சீக்கிரம் கட்டலாமா லேட் பண்ணி கட்டலாமான்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு லேட்டாக வருமா சீக்கிரம் வருமானு யோசித்தோம். அங்கே வரும்போது நான் சீக்கிரம் கட்டலாமா லேட்டாக கட்டலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். சீக்கிரம் கட்டினாக்கா எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், லேட்டாக கட்டினா எனக்கு கிரெடிட் பீரியட் கிடைக்கும். கிரெடிட் பீரியட் பதில் நான் கடன் வாங்காமல் இருந்தால் வட்டி கணக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இந்த லாஜிக் பார்த்துட்டோம்னா அது வந்து பேபிள்ஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராம்ப்ட் பேமெண்ட்
enhances the credibility of ours along with the among the sellers. அப்படிங்கும்போது நாளைக்கு எனக்கு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. See here, objectives of payables management. ஸ்லோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் உங்கள் கையில் இருக்கும். கையில் கேஷ் இருந்துச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஸ்லோ பேமெண்ட்னால என்ன ஆகிடுது, பேட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது வித் சப்ளையர். நாளைக்கு எனக்கு என்னைக்கு வேணும்னு சொல்கிறோன்னா அன்றைக்கி டிஸ்ட்ரப்ஷன் இன் சப்ளை நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் வைட்டல் டு மேனேஜ் பேயபிள்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் கேஷ் மேனேஜ்மெண்ட். கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்டு காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் ட்ரேட் ஆஃப், எப்போதுமே காஸ்ட்டுக்கும் பெனிஃபிட்டுக்கும் உள்ள ட்ரேட் ஆஃப் பார்க்க போகிறோம். நீங்கள் ரெடி கேஷ் கொடுக்க போகிறீங்களா, அதாவது கேஷ் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ண போகிறீங்களா, அல்லது கிரெடிட் பீரியடை என்ஜாய் பண்ண போகிறீங்களா? அப்போ கேஷ் டிஸ்கவுண்ட் என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனால் சீக்கிரம் பேமெண்ட் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் லாஸ். ஸோ இதோடைய காஸ்ட் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, பெனிஃபிட் என்ன, இதோடைய காஸ்ட் என்ன, பெனிஃபிட் என்ன கண்டுபிடிச்சி எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் அவைலிங் ட்ரேட் கிரெடிட். நான் இந்த கிரெடிட் பீரியட் நான் என்ஜாய் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு என்ன நடக்கும், எப்போதுமே ட்ரேட் கிரெடிட் ஹையர் ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா டிஸ்கவுண்ட்டை லூஸ் பண்ணுறீங்க. டிஸ்கவுண்ட் யூஸ்வலாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கார்ட்லையும் ஜாஸ்தி தான் கொடுப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1% வந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் 2%. அப்போ தானே மோட்டிவேட் ஆவாங்க. இப்போ ரெடி கேஷ்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, 50% ஆஃபர்ஸ் அப்படிப்பாங்க. எங்கே போனாலும் சரி, ப்ராடக்ட் எப்போ வாங்க போகிறீங்க, பைசா எப்படி தருவீங்க, பெரிய ப்ராடக்டாக இருக்கும்போது காஸ்ட்லியான ப்ராடக்ட் நான் இமீடியட்டாக வாங்குவேன், பைசா கையிலேயே கேஷ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்க உடனே ஒரு 5%, 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. பிகாஸ் தே நோ தே நீட் த கேஷ் இமீடியட்லி. தட்ஸ் அ பெரிய அட்வான்டேஜ். இங்கே லாஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் நடக்கும் இஃப் யூ ஆர் என்ஜாயிங் த கிரெடிட் பீரியட். ஏன்னா இப்போ கட்ட முடியாது சார், 2 மாதம் டைம் கொடுக்குன்னு சொன்னால் பில்லை கனாப்டான்னு போட்டுருவாங்க. அண்ட் நம்மளுடைய ரெப்புடேஷன்ஸ் வீணாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாளைக்கு ப்ராடக்ட் வேணும்னா நம்மளுடைய சப்ளை நமக்கு கிடைக்கிறது டிஸ்ட்ரப்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் யார் யார்கிட்ட இருந்து வாங்கணும் அவங்களுக்குலாம் அந்த டேட்டை மைண்டில் வச்சு கரெக்டாக பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ பேபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. காஸ்ட் ஆஃப் மேனேஜிங் த பேபிள்ஸ். அண்டு நீங்கள் கடனுக்கு வாங்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆர்டர் சைஸ் ஆர் டேர்ம்ஸ் அவங்க சொல்கிற டேர்ம்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெடி கேஷ் கொடுக்குறியானா ஓகேன்னு சொல்லுவோம். எனக்கு கிரெடிட்டில் வேணும்னா வாங்கினா 5 வாங்கிக்கோ, நான் கிரெடிட் தரேன்பா. இந்த மாதிரி கிரெடிட் டேர்ம் வரும்போது ஆர்டர் சைஸ் ஆர் கண்டிஷன்ஸ் இஸ் நவ் மீன்ஸ் ஃப்ரேம்டு பை த செல்லர், தென் வி ஹாவ் டு அக்செப்ட் தட் அப்படிங்கிற மாதிரி இருந்துடும். ஸோ தீஸ் ஆர் த காஸ்ட். அண்ட் அப்படி அந்த ட்ரேட் கிரெடிட் வேணான்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், எனக்கு பைசா வரும்போது வாங்கிக்கிறேன், 2 மாதத்துக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் 2 மாதத்துல அந்த ப்ராடக்டோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தேர் இஸ் அன் இம்பேக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ரெண்டாவது, நீங்கள் இப்போயே பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட் செலவாகுது. தீஸ் ஆர் த காஸ்ட் ரிலேட்டட். ஓகே, பணம் இருந்தாலும் நான் வாங்குவேன். பணம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வரும். சரி 3 மாதத்துக்கு அப்புறம் வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 1 லட்ச ரூபாய் ஐட்டம் 3 மாதத்துக்கு அப்புறம் போனால் 1.25 லட்ச ரூபாய் சொல்கிறேன், என்ன பண்ணுறது? ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன், முன்னாடி வாங்கி போட்டுருக்கலாம் போல இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஒரு 5000 ரூபாய் தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் வில் பி த காஸ்ட். ஸோ இது 2 அனலைஸ் பண்ணிட்டு எது பெட்டர் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். Now here SSA Limited has been offered credit terms from its major supplier 2/10 net to 45. Assume the SSA's cost of capital being 25%. Suggest what should SSA Limited do அப்படின்னு கேட்குறாங்க. 2/10 net to 45. அப்போ what is the cost அப்படின்னு நம்ம பார்க்கணும். You know that 0th date, 10th date and 45th date. 2/10 சொன்னால் 100 rupees இருந்தால் 2 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 98 ரூபாய் கொடுத்தா போதும். எப்போன்னா 10th டேட்குள்ளார கொடுத்தா. அது இல்லாமல் 45th டேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டையர் 100 rupees கொடுக்கணும். அப்போ இந்த பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 2 rupees. இந்த பீரியட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 25 days. 25 daysக்கு உங்களுக்கு 2 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 2/98 is the rate of interest for 25 days. அப்போ வருஷத்துக்கு into 365 divided by 25 days தானே? 35 days. Okay, 35 days. 35 days will be the denominator value. 365 நான் எடுத்துக்கிறேன். 360 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ புக்கில் 365 எடுத்ததுனால நான் இந்த இடத்துல எந்த நம்பர் எடுத்துருக்கிறேன்னா 365 எடுத்துருக்கிறேன். Come on, tell me the percentage here. Is it 21.28? ஸோ நான் இந்த கிரெடிட் பீரியட் என்ஜாய் பண்ணதுனால நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆர் எவ்வளோ டிஸ்கவுண்ட் நான் லூஸ் பண்ணுறேன்னா 21.28%. அதே நான் கடன் வாங்கி இப்போ அடைச்சிடலாம்னு சொன்னால் கடன் வாங்கினா எனக்கு 25% இன்ட்ரெஸ்ட் வருது. வாங்குற கடன் இப்போ என்ன பண்ணலாம், கடனுடைய வட்டி ஜாஸ்தி இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can accept this, not this one. We can accept this, not this one. So for calculation, that's all. Clear?
So with that, receivables management and payables management, both the chapters are over. We have to move on to the next chapter. Probably in the next session we'll start with ஃபினான்சிங் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறத லாஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்கலாம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டும் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் சாப்டரும் நம்ம காஸ்டிங் பேப்பர் முடிச்சான பார்க்கலாம். அதுலேயே வந்துடும் உங்களுக்கு. அதனால் அதுக்கு பிறகு அதை பார்க்கலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸோ ஒரு கிளாஸ் போதும். ஐ மே ஃபினிஷ் ஆஃப் 6.6. I think by the next class I will finish off working capital management completely. Working capital managementல weightage வந்து ஒரு probably ஒரு 10 marks கிட்ட வரலாம். 15 to 20 marks கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல்ஸில் பொறுத்தவரைக்கும் எக்ஸாமில் 15 to 20 marks. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டேட்டா போகிற சாப்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் அண்ட் டிவிடெண்ட் டெசிஷன்ஸ். இட் கேரிஸ் 20 to 25 marks. அந்த சாப்டருக்கு நீங்கள் வந்து டைம் வேல்யூ ஆஃப் மணி, இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ்லாம் நல்லா பை ஹார்ட் பண்ணிட்டு வாங்க. Go and watch that video. Then you will have a user-friendly approach for solving this illustration, right? See you in the next class.